Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பெப்பர் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நம்ம ரொம்பவே ஈஸியாவும் குயிக்காவும் செஞ்சிரலாம். இதுக்கான இன்கிரிடியன்ட்ஸும் ரொம்பவே கம்மி தான். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதுல ஒரு தாளிக்கிற கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதுல 2 ஸ்பூன் black pepper ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 கிலோ சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி மசாலா தான் இப்போ நான் செய்ய போகிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை செஞ்சுக்கலாம். ரொம்ப கருகிடக்கூடாது. இது கூட ஒரு துண்டு பட்டை ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் ரொம்ப வேணுன்றவங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்ச ஆனியன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டொமேட்டோவை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மூடி வச்சு நம்ம வதக்கிக்கலாம். இப்போது நான் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட சிக்கன் வேகிறதுக்கான தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதை க்ளோஸ் பண்ணி சிக்கனை நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்க, வாட்டர் எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஃபைனலாக புதினா கொத்தமல்லியை இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதை நம்ம ஈஸியாகவும் குயிக்காகவும் இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நாங்கள் போடுற ஒவ்வொரு குக்கிங் வீடியோக்கு லாஸ்ட்லேயும் ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் இருக்கும்.
கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான டிப்ஸ் என்னென்னா, நம்ம எக் பாயில் பண்ணும்போது கண்டிப்பாக அது உடையிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கும். அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு அது கூட கொஞ்சமாக குக்கிங் ஆயிலும் அது கூடவே கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்து பாயில் பண்ணோன்னா ஒரு பர்ஃபெக்டான பாயில்ட் எக்காக நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் குயிக்காகவும் இது பாயில் ஆகிடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.